ரோமானிய பேரரசின் மிகச்சிறந்த அரசர்களில் ஒருவரான மார்க்கஸ் அரேலியஸ் போர்க்களத்திலும் அரண்மனை வாழ்விலும் தனக்கு ஏற்பட்ட கடுமையான மன அழுத்தங்களை கையாள்வதற்காக எழுதிய சுயசிந்தனை குறிப்புகள்தான் இந்த மெடிடேஷன்ஸ் புத்தகம். இது உலகிற்கு போதிப்பதற்காக எழுதப்பட்டதல்ல, அவர் தனக்குத்தானே பேசிக்கொண்ட டைரி குறிப்புகள் என்பதால் இதில் எந்தவொரு ஒளிவுமறைவும் இல்லாத நிதர்சனமான உண்மைகள் மட்டுமே நிறைந்திருக்கின்றன. வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் குழப்பங்களுக்கு மத்தியில் எப்படி ஒரு தெளிவான மற்றும் அமைதியான மனநிலையை உருவாக்குவது என்பதை ஸ்டோயிக் தத்துவத்தின் அடிப்படையில் இந்த புத்தகம் நமக்கு மிக ஆழமாக விளக்குகிறது. இந்த புத்தகத்தின் முதல் பகுதியாக மார்கஸ் அரேலியஸ் தனது வாழ்க்கையில் தனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், பெற்றோர், நண்பர்கள் மற்றும் முன்னோர்களுக்கு நன்றி செலுத்துகிறார். ஒவ்வொருவரிடமிருந்தும் தான் கற்றுக்கொண்ட நல்ல குணங்களை, அதாவது கோபப்படாமல் இருப்பது, ஆடம்பரம் இல்லாமல் வாழ்வது, நேர்மையாக இருப்பது போன்ற விஷயங்களை பட்டியலிடுகிறார். இதன் மூலம் நாம் எவ்வளவு பெரிய நிலைக்குச் சென்றாலும் நம்முடைய கடந்த காலத்தையும் நமக்கு உதவியவர்களையும் மறக்கக்கூடாது என்ற மிக முக்கியமான மனித பண்பை அவர் நமக்கு உணர்த்துகிறார். அடுத்ததாக, இந்த உலகத்தில் நடக்கும் பெரும்பாலான விஷயங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை அவர் நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறார். இயற்கை சீற்றங்கள், மற்றவர்களின் எண்ணங்கள், எதிர்பாராத விபத்துக்கள் என எதையும் நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் அந்தச் சூழ்நிலைகளுக்கு நாம் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறோம், அதை நம் மனம் எப்படி எடுத்துக்கொள்கிறது என்பது மட்டுமே முற்றிலும் நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. வெளியில் நடக்கும் எந்தவொரு நிகழ்வும் நமக்கு துன்பத்தை தருவதில்லை. அதைப் பற்றி நாம் உருவாக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் மட்டும்தான் நம்மை பாதிக்கின்றன என்பதை உணர்ந்து மனதை ஒரு கண்ணாடி போல அமைதியாக வைத்திருக்க பழக வேண்டும் என்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் மனிதர்களை எப்படி கையாளுவது என்பதைப் பற்றி மிகவும் யதார்த்தமான ஒரு தத்துவத்தை அவர் முன்வைக்கிறார். தினமும் காலையில் எழுந்திருக்கும்போதே இன்று நாம் சந்திக்கும் மனிதர்கள் சுயநலவாதிகளாக, ஏமாற்றுக்காரர்களாக, நன்றி கெட்டவர்களாக இருக்கலாம் என்று மனதை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்கிறார். அவர்கள் அப்படி இருப்பதற்கு காரணம் நன்மை எது, தீமை எது என்று தெரியாத அவர்களின் அறியாமைதான். எனவே அவர்கள் செய்யும் தவறுகளுக்காக நாம் கோபப்படாமல் நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். ஏனெனில் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அவருடைய தத்துவத்தின்படி சோம்பேறித்தனத்திற்கு நம் வாழ்வில் இடமே இருக்கக்கூடாது. காலையில் படுக்கையை விட்டு எழத் தோன்றும் சோம்பலை நாம் எப்படி வெல்ல வேண்டும் என்பதை அவரே தனக்கு ஒரு கேள்வியாக கேட்டுக்கொள்கிறார். நான் ஒரு மனிதனாக என் கடமைகளைச் செய்து சமூகத்திற்கு பங்களிக்கவே காலையில் எழுந்திருக்கிறேன். அதை விடுத்து போர்வையை போர்த்திக் கொண்டு படுத்திருக்க நான் ஒன்றும் செல்லப்பிராணி அல்ல என்று தனக்குத்தானே சாடிக்கொள்கிறார். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் சுயநலமில்லாமல் சமூக நலனோடும் இயற்கையோடும் ஒத்துப்போகும் வகையில் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய பிரதான கருத்து. மரணத்தைப் பற்றியும் இந்த உலகத்தின் தற்காலிகத் தன்மையைப் பற்றியும் அவர் மிகவும் ஆழமாக பேசுகிறார். மரணம் என்பது பயப்பட வேண்டிய ஒன்று அல்ல, அது இயற்கையான ஒரு சுழற்சி மட்டுமே. எப்பேற்பட்ட பேரரசர்களும் புகழ்பெற்ற மனிதர்களும் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாகி போயிருக்கிறார்கள். காலப்போக்கில் அவர்களின் பெயர்களும் மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாழ்க்கை மிகவும் குறுகியது என்பதை நாம் ஆழமாக உணரும்போது வீணான புகழின் மீதோ அல்லது மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தோ நமக்கு வராது. கடந்த காலத்தைப் பற்றிய கவலையும் எதிர்காலத்தைப் பற்றிய பயமும் இல்லாமல் இந்த நிமிடம் மட்டுமே நம்மிடம் உள்ளது என்பதை உணர்ந்து வாழத் தூண்டுகிறார். இறுதியாக, வெளிப்புறத்தில் எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும், நம்மை சுற்றியுள்ள உலகம் எவ்வளவு குழப்பமாக இருந்தாலும் நமக்குள் ஒரு தற்காலிக அமைதி புகலிடத்தை, இன்னர் சிட்டடல் உருவாக்கிக் கொள்ள முடியும் என்று மார்கஸ் அரேலியஸ் உறுதியாக கூறுகிறார். நம்முடைய எண்ணங்களை சுத்தமாகவும் நேர்மையாகவும் வைத்திருக்கும் வரை வெளியில் இருக்கும் எந்தவொரு சக்தியாலும் நம்முடைய ஆன்மாவையோ அல்லது குணத்தையோ சிதைக்க முடியாது. சூழ்நிலைகளை குறை கூறாமல் நம்முடைய தவறுகளை திருத்திக் கொண்டு இந்த நொடியில் ஒரு சிறந்த மனிதனாக வாழ்வது மட்டுமே நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ற உன்னதமான வாழ்வியல் பாடத்துடன் இந்த தத்துவ பயணம் நிறைவடைகிறது.